இங்கே பாரிஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் ஒன்று நடக்கும். அதே மாதிரி இந்த வருஷமும் அந்த போட்டி நடக்க போகுது. அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு நிறைய ஸ்விம்மர்ஸுமே வந்திருப்பாங்க. ஸோ இப்போ போட்டியுமே ஆரம்பிச்சிருது. எல்லா ஸ்விம்மர்ஸுமே வேகமாக நீந்தி போகிறாங்க. அப்போ ஸ்விம் பண்ணுறவங்களோட சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா சைடில் காட்ஸுமே வந்துகிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கிறப்ப தண்ணிக்குள்ள இருக்கிற ஏதோ ஒன்று அங்கே இருந்த எல்லா ஸ்விம்மர்ஸுமே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இழுத்துக்கிட்டு இருக்கு. இது தெரியாம எல்லாருமே ஸ்விம் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ சைடில் வந்த காட்ஸுமே பார்த்தீங்கன்னா அது தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போயிருது. அப்போ அதில் ஒருத்தர் இங்கே ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னறான், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சார்க்கு பாத்தீங்கன்னா அவனை அப்படியே காப்பி தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போயிருது. இதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே அந்த இடத்துல இருந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்ப அந்த சாருக்குமே பாத்தீங்கன்னா ஒருத்தவனுமே விடாம கொடூரமா கொலை பண்ணுது. இதனால அந்த இடமே இப்ப ரத்த கலரியா மாறிடுது. சோ இப்படி நடக்கிறது தெரிஞ்சதுமே அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் போட்ல வந்து அந்த சார்க்க சரமாரியா சுடுறாங்க. ஆனா அந்த சார்க்கு மேல ஒரு புல்லட் கூட படல. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் தண்ணிக்குள்ள யாருமே சுடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. எதனாலனா வேர்ல்டு வார் டைம்ல யூஸ் பண்ணப்பட்ட பாம்பு எல்லாமே இப்ப தண்ணிக்குள்ள தான் இருக்கும். அப்ப சடனா என்ன ஆகுதுன்னா அதுல ஒரு பாம்பு இப்போ கிளிக் ஆகி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் மாதிரி ஏற்படுது. இதனால அங்க இருந்த எல்லா மக்களுமே பயந்து போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அங்க ஒரு ஆபத்தான விஷயம் ஒன்று நடக்குது. அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆனதுனால அதால ஏற்பட்ட அதிர்வுல தண்ணிக்குள்ள இருந்த எல்லா பாம்புமே இப்ப ஆக்டிவேட் ஆகி ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி ஏற்படுது. அதனால அங்க இருந்த ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜே பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிருது. அப்போ அந்த தண்ணிக்குள்ள இருந்த எல்லா பாம்புமே பாத்தீங்கன்னா இப்போ கண்ணா பின்னான்னு வெடிக்குது. இதனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சுனாமி மாதிரி வந்து அந்த சிட்டியே இப்போ தண்ணிக்குள்ள மூழ்கிருது. சோ தண்ணி இப்படி சிட்டிக்குள்ள வந்ததால அதோட சேர்த்து மிகப்பெரிய ஷார்க்ஸுமே பாத்தீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ள வந்துருதுங்க.